வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம லாக்டவுன் டைமில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க காய வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். அந்த ஸ்நாக்ஸ்னால் சில்லி கோபி, அதாவது சில்லி காலிஃப்ளவர். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோம், நல்லா சூப்பரான அந்த பேட்டர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேன்டாஸ் கொஞ்சம் லைட்டாக பூண்டு, கருவேப்பிலை, காஞ்சமெல்லாம் போட்டு சூப்பராக செய்ய கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு முழு பூ, கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், தயிர் 100 ml, ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு 10 பல்லு, முந்திரி 10 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 2, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், லெமன் 1, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த காலிஃப்ளவருக்கு பார்த்தீங்களா, இந்த பூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த காலிஃப்ளவரை அந்த பாயிலிங் வாட்டரில் போட்டு கரெக்டாக 10-15% வந்து பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதாவது வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மேரினேஷன் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதாவது இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி தான் நம்ம டாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடலை மாவு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு வந்து எப்பவுமே வந்து 2 மடங்குனா 1 மடங்கு வந்து அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா? அந்த ரேஷியோவில் தான் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் வீட்டில் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் எப்பவுமே கடலை மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணினா கடலை மாவு வந்து 2 மடங்காக இருக்கும், அரிசி மாவு வந்து 1 மடங்காக இருக்கும். சரிங்களா? இது பேசிக். இது நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 90% நீங்கள் யூஸ் பண்ணுறது மெத்தட் தான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். மிளகாய் பவுடர் வந்து குழம்பு தூளில் வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் எலுமிச்சப்பழம். இந்த எலுமிச்சப்பழம் வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். காரம் அளவு அதிகமான அந்த டைமில் உங்களுக்கு வந்து லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இதில் தண்ணியும் இந்த பவுடர், அதாவது கடலை மாவும் அரிசி மாவும் அதிகமான உங்களுக்கு வந்து இந்த பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜஸ்ட் லைட்டாக அந்த காலிஃப்ளவரில் கோட்டிங் ஆகிருக்கணும். அந்த டைமில் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலிஃப்ளவர் மேலே அந்த ஸ்பைசஸும் அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே கரெக்டாக கோட்டிங் ஆகிருக்கும். நம்ம எப்படி வந்து வீட்டில் கோபி 65 எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் ஆல்ரெடி நம்ம சேனலில். அதே மாதிரி தான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம வந்து எண்ணெய் வச்சிருக்கோம். எண்ணெய் கடை வந்து நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றினா உங்களுக்கு காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை ஆகிடும். ஆனால் வந்து எண்ணெய் பிடிச்சதுன்னா லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு தயிரெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது வந்து அந்த எண்ணெயோட டேஸ்ட் கொடுக்கும். அதனால அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது கம்பல்சரி வந்து எண்ணெய் சூடான பிறகு வந்து காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் வந்து கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு தோலோட இடிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வாசனைக்கு நல்லா இருக்கும். அதனால தான் தோலோட இடிச்சு போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு வந்து நல்லா பொடிசா உடைச்சு இந்த தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட இந்த வெப்புடு பண்ணுவாங்க ஆந்திராவில், அந்த மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ. இதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம், இந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்ட பிறகு ரொம்ப நாள் வதங்க வேண்டாம். லைட்டாக ஒரு 10-15% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அதிகபட்சம் 20%. சரிங்களா? இப்போது மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் நான் சொன்ன ரேஷியோவில் ஃபஸ்ட்டு மேரினேஷன் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு வந்து மீதி உள்ள பவுடர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேங்க. மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவை குக் பண்ணுறோம். ஏன்னா அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக குக் பண்ணுறோம். தண்ணி நீங்கள் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் ரொம்ப சாகி ஆகிடும். அதனால் வந்து அதிகமாக தண்ணி வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு நல்ல புளிச்ச தயிர் 100 ml சொல்லியிருக்கேன்ல, அந்த தயிர் வந்து இதில் ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ணணும். அந்த தயிர் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக அந்த தெரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே குக் பண்ணால் ட்ரை ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரில் போட்டு நல்லா அப்படி டாஸ் பண்ணுங்கள். இப்படி டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான இந்த சில்லி காலிஃப்ளவர் ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், நீங்கள் லஞ்சோட சாப்பிடலாம், டின்னரோட சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தொட்டு சாப்பிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்பைஸியாக நல்லா சூப்பரான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சில்லி காலிஃப்ளவர் ரெடி.
இன்னைக்கு இந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில் சில்லி கோபி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் மெயின் கோர்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸில், மார்னிங் ஸ்நாக்ஸோட சாப்பிடலாம். இல்லை வீட்டில் ரசம் சாதம் இருந்தால் ரசம் சாதம் தொட்டு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.